அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். என்னை வளர்த்த புத்தகம் நாள் 8. இன்றைக்கு பார்க்கும் ஒரு அருமையான புத்தகம் நெஞ்சுக்கு நிம்மதி. மௌலவி நூஹ் மகளிர் எழுதியிருக்காங்க. 56 தலைப்புகளில் சின்ன சின்ன கட்டுரைகள் மிகப்பெரிய விஷயங்களை தாங்கி வந்து நிற்கிது. அதில் சிலவற்றை மட்டும் நான் அழுது படித்த சிலவற்றை நான் பகிர இருக்கிறேன். நம்ம எல்லாருமே நிம்மதிங்கிற ஒன்றுக்காக ஆசைப்படுறோம். சில பேர் நிம்மதியாக இருக்காங்க, நிறைய பேர் நிம்மதியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்களோட நிலைமைக்கு தக்கன அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு வழக்கு சொல் உண்டு, அவனுக்கு தக்கன அவன் சக்திக்கு தக்கன அவனுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று எல்லோரும் நிம்மதியை தேடி ஓடுறாங்க. ஆனால் அந்த நிம்மதியோ எட்டாக்கனி போல மனிதர்களிடமிருந்து தூரமாகி கொண்டே செல்கிறது. கவலை, துக்கம், நெருக்கடி, கலக்கம், பயம், சடைவு, தனிமை, நம்பிக்கை துரோகம், இயலாமை என்று ஒவ்வொரு நாளும் மனிதன் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் ஏராளம். இதில் சிக்கி தவித்து நிம்மதியை தொலைத்து திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையை தேடுவது போல் தொலைந்த நிம்மதியை தேடி ஓடுகிறான் மனிதன். ஒவ்வொரு வயசிலும் ஒரு விதமாக நிம்மதியை தேடுகிறான். மாணவனாக இருந்தா எப்படியாச்சும் 10th தாண்டிட்டா நிம்மதின்னு நினைக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னா எப்படியாச்சும் 12th தாண்டிட்டா நிம்மதின்னு நினைக்கிறான். காலேஜில் நல்ல பிரிவு கிடைச்சா நிம்மதின்னு நினைக்கிறான். நல்ல வேலை கிடைச்சா தான் நிம்மதி, பிறகு திருமணம் முடிஞ்சா தான் நிம்மதி, பிறகு குழந்தை பெற்றால் தான் நிம்மதி, குழந்தைய நல்லா படிக்க வச்சா தான் நிம்மதி, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் நிம்மதி, வேற பிள்ளைகளுக்கு எதுவும் பண்ணி வச்சாதான் நிம்மதி. இறுதியில போதுண்டாப்பா செத்தாதான் நிம்மதி என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மனிதன் நிம்மதியை தேடுகிறான். வாருங்கள், தொலைந்த நிம்மதியை கண்டெடுக்கலாம், அது எங்கே ஒளிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் அப்படின்னு நூலாசிரியர் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு நாளும் இறை தூதர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் இப்படி கேட்டார்கள்: இறைவா, நிம்மதியான வாழ்வை உன்னிடம் நான் கேட்கிறேன். ஆமீன். நாங்களும் உன்னிடம் கேட்கிறோம், நிம்மதியான வாழ்வை உன்னிடமே கேட்கிறோம். இந்த பேர் ரொம்ப நீளமா இருக்கு, ஆனாலும் நான் படிக்கிறேன். ரஃபியா இப்னு கஃபுல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இறைத்தூதர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடம் செய்யும் பொறுப்பை நானாகவே முன்வந்து எடுத்துக்கொண்டேன். இரவு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையானவற்றை தயார் செய்து வைப்பேன். பின்னர் என் வீட்டுக்கு செல்லாமல் அங்கேயே வாசலில் அமர்ந்து விடுவேன். நபி அவர்கள் வீட்டுக்குள் இரவு தொழுகையை ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். நீண்ட நேரம் இறைவனை துதிப்பதிலும் புகழ்வதிலும் செலவிடுவார்கள். எவ்வளவு நேரம்தான் என்னால் அதை கண்விழித்து காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? என்னை அறியாமல் கண்கள் தூக்கத்தை தழுவும், அங்கேயே தூங்கிடுவேன். நான் செய்யும் பணிவிடைகளை அறிந்து கொண்ட நபிகளார் ஒரு நாள் என்னிடம் கேட்டார்கள், ரஃபியா, ஏதாவது தேவைகள் இருந்தால் கூறுங்கள், என்ன வேண்டுமென்றாலும் கேளுங்கள், தருகிறேன் என்று. அப்போது ரஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இறைத்தூதர் அவர்களே, எனக்கு சற்று அவகாசம் தாங்க, நான் யோசிக்கணும்னு சொன்னாங்க. ரசூல்லாவும் சரின்னு சொன்னாங்க. ரஃபியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சற்று நேரம் யோசித்தேன். எனக்கு நானே கூறிக்கொண்டேன், ரஃபியா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். உலக விஷயங்கள் எதையாவது கேட்டு விடாதே, பயனுள்ள எதையாவது கேள், சந்தர்ப்பத்தை வீணடித்து விடாதே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். யோசித்து விட்டீர்களா என்று நபிகளார் கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். சரி, கேளுங்கள் என்றார்கள். நான் கூறினேன், இறைத்தூதர் அவர்களே, உங்களுடன் நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஃபியா, இவ்வாறு கேட்குமாறு உம்மிடம் யாராவது சொன்னார்களா? நான் சொன்னேன், இறைத்தூதர் அவர்களே, இறைவன் மீது ஆணை, யாரும் அவ்வாறு என்னிடம் கூறவில்லை. ஆயினும் இந்த உலக வாழ்வு முடிந்து போகக்கூடியது. எனவே நிலையற்ற இந்த உலக வாழ்வு பற்றி கேட்பதை விட நிரந்தரமான அந்த சொர்க்கத்தை குறிப்பு கேட்பது தானே சிறந்தது என்று யோசித்து நானாகவே கேட்டேன் என்று சொன்னார்கள். இந்த நேரம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பின்னர் என்னிடம் சொன்னார்கள், நீங்கள் கேட்டது நிச்சயம் நடக்கும். ஆயினும் உபரி வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள். என்னோடு சுவனத்தில் இருப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த நபித்தோழர் ஏழைதான். ஆனால் இந்த உலகத்தில் வசதி வாய்ப்புகள் வேண்டுமென்றோ, எந்தவித கவலையுமின்றி செல்வ செழிப்புடன் வாழ வேண்டுமென்றோ நபிகளாரிடம் அவர் கேட்கவில்லையே. ஏனென்றால் அது நிம்மதிக்கான வழி அல்ல. பணத்தை தேடும் பேராசையில் இருக்கும் நிம்மதியை இழந்து போகக்கூடிய மனிதர்களை போன்று இருக்க போகிறோமா? அல்லது சுவனத்தில் இடம் கிடைத்தால் போதும், இந்த உலகத்தில் நான் ஏழையாக இருந்தால் பரவாயில்லை என்று நிம்மதியை அடையக்கூடிய ரஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று இருக்க போகிறோமா? இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்வோம். நம் மனதோடு உரையாடி பார்ப்போம். நம் மனம் நமக்கு ஒரு பதிலை சொல்லும். மறுமையில ஒரு வீடு இருக்கு. அந்த மறுமையில் இருக்கக்கூடிய வீடு மனிதனுடைய அனைத்து ஆசைகளையும், அண்டர்லைன்,
அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. அவன் என்ன ஆசைப்பட்டாலும் சரி, நமக்கு அங்க அவ்வளவும் என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்க போகுது அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தா இந்த உலகத்துல எதுவும் கிடைக்கணும்னு மனுஷன் ஆசைப்பட்டுட்டு கிடக்க மாட்டான். சுயநலமா இருக்க மாட்டான். நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய எல்லா அடங்காத ஆசைகளையும் கட்டவிழ்த்து விட்டு தெரிய மாட்டான். கடிவாளமின்றி தனது ஆசைகளை அப்படின்னு இங்க ஆசிரியர் குறிப்பிடுறார். கடிவாளம் இல்லாம ஒரு மனிதன் கட்டவிழ்த்து விடப்பட்டு தன்னோட ஆசைகளுக்காக நஃப்ஸுக்கு, இந்த உடம்புக்கு, உடல் இச்சைகளுக்கு, மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்றானா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தேகமே இல்லாமல் அது ஒரு நிம்மதியற்ற நரகமாகவே இருக்கும். இம்மையிலையும் அப்படித்தான் இருக்கும், மறுமையில சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் மறுமையில என்னுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறதுக்கு ஒரு வீடு இருக்கு அப்படிங்கிற அந்த வீட்டை நம்புபவன் இங்க டிசிப்ளினா, ஒழுக்கமா, அல்லாஹ் எதை ஹலால்னு சொன்னானோ அதை பற்றி கொண்டு வாழ்வான். சுப்ஹானல்லாஹ், எத்தனை அழகான படிப்பினை. 2வது டாபிக், தியாகம் புரியுங்கள். வாபிசா இப்னு மக்ஃபத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எது நன்மை எது தீமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரசூல்லா கிட்ட இருந்து அதை கேட்டு வாங்கி மக்கள்கிட்ட போய் சொல்றதுன்னு முடிவு பண்ணி அன்னலாருக்கு மிக அருமையில் சென்று அவர்களுடைய முட்டுக்கால்களுடன் எனது முட்டுக்கால்கள் உரசும் அளவிற்கு நெருங்கி அமர்ந்து நன்மை எது தீமை எது என்று தெரிந்து கொள்வதற்காக நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது தனது 3 விரல்களால் எனது நெஞ்சத்தில் தடவியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாபிசா, உன்னுடைய மனதிடமே கேள். எந்த செயலை செய்தால் உனது இதயமும் உள்ளமும் அமைதியடைகிறதோ அதுதான் நன்மை. எதை செய்தால் உனது இதயமும் உள்ளமும் அமைதியடையவில்லையோ அதுதான் தீமை. வேறு எவரிடமும் இதை குறித்து நீ விசாரிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்களாம். உள்ளத்து அமைதி என்பது உண்மையில் அலாதியானதுதான். அதன் பேரின்பமே தனி. அதனை ருசித்தவர்களுக்கே அதன் இன்பம் புரிய வரும். எந்த நிலையிலும் அது அமைதியை இழக்காது. எந்த சோதனையிலும் எந்த நெருக்கடியிலும் இறைவனை சார்ந்து வாழும் ஒருவர் மனோதிடத்தை கைவிட மாட்டார். மக்காவின் ஆரம்ப நாட்களில் ஏகத்துவ பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் அன்னலாரை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்னாரது பெரிய தந்தையிடம் வந்து குறைஷியர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகள் தான் நம் எல்லோருக்கும் தெரியுமே. என்ன சொன்னாங்க? எனதருமை பெரிய தந்தையே, எனது வலது கையில் சூரியனையும் என்னுடைய இடது கையில் சந்திரனையும் தந்தாலும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நான் விட்டுவிட மாட்டேன். ஒன்றில் இந்த மார்க்கம் நிலை பெற வேண்டும், இல்லையில் நான் மடிய வேண்டும். இப்படிப்பட்ட வைராக்கிய உறுதிமொழி. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல ரோமுக்கு எதிரான ஒரு போரில் படைத்தளபதியாக பொறுப்பேற்கிறாங்க. எதிரிகளால் கைது செய்யப்படுறாங்க. ரோம அரசனுக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். இஸ்லாத்தை விட்டுவிடுமாறு பேரம் பேசினான் ரோம அரசன். உனது மார்க்கத்தை விட்டுவிடு, எவ்வளவு கேட்டாலும் பணம் தருகிறேன். உனது செல்வம் முழுவதையும் தந்தாலும் அது நடக்காது என்று சொல்றாங்க அப்துல்லா. விட்டுவிடு, அரசியலில் பங்கு தர்றேன்னு சொல்றான் ஆட்சியாளன். முழு ஆட்சியையும் என்னிடம் தருவதாக இருந்தாலும் நான் இஸ்லாத்தை விட மாட்டேன். உன்னுடைய ஆட்சிக்கு என்னிடம் எந்த மதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்துல்லா. அவ்வாறெனில் உன்னை கொல்வதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அரசன் சொல்றான். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்றாங்க. கோபம் தலைக்கேறிய அரசன் கொன்று விடுமாறு காவலாளியிடம் உத்தரவிடுகிறான். ஆனால் ஒரே அடியாக அல்ல, அணு அணுவாக சித்திரவதை செய்து கொள்ளச் சொல்கிறான். முதலில் கைகளில் அம்பு, பின்னர் கால்களில் அம்பு. கொஞ்சம் கொஞ்சமாக வேதனை செய்து கொண்டே உனது மார்க்கத்தை விடுகின்றாயா என்று அரசன் கேட்டுக்கொண்டே இருந்தான். வாழ்நாளில் அதுவரை எந்த துன்பங்களையும் அனுபவிக்காத அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் தாங்கி அமைதியுடன் முடியாது என்ற ஒற்றை வார்த்தையை பதிலாக தந்தார்கள். கடைசியாக கொதிக்கும் எண்ணெயை தயார் செய்து அதில் இவரை வீசிவிடுங்கள் என்று உத்தரவிட்ட அரசன் அங்கிருந்து சென்று விடுகிறான். அதுவரை அசையாமல் நின்ற அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொதிக்கும் எண்ணெய்க்கு முன்னால் நின்று கொண்டு அழுகிறார்கள். தகவல் அரசனுக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் ஓடி வருகிறான் அரசன். இப்போதாவது உன்னுடைய தீனை விட்டுவிட சம்மதித்தாயே என்று அரசன் கேட்கும் போது, இல்லை, இப்போதும் நான் சம்மதிக்கவில்லை என்று அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. திகைத்து போன அரசன், பின் எதற்காக அழுதாய் என்று கேட்டான். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தைகள் அமைதியை அனுபவித்த ஒரு ஆத்மாவின் வார்த்தைகள். என்ன சொன்னார் தெரியுமா? என் இறைவனுக்காக கொடுப்பதற்கு என்னிடம் ஒரே ஒரு உயிர் மட்டும்தானே இருக்கிறது. என் உடலில் இருக்கும் ரோமத்தின் எண்ணிக்கை அளவுக்கு என்னிடம் உயிர்கள் இருந்திருக்க கூடாதா? ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்தையும் இறைவனுக்காக தியாகம் செய்திருப்பேனே, அதை நினைத்துத்தான் அழுகின்றேன் என்று சொன்னார்களாம். இவர் வழிக்கு வரமாட்டார் என்பதை புரிந்து கொண்ட அரசன் இறுதியாக, என் தலையில் ஒரு முத்தமிடு, உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னான்.
அப்போதும் அப்துல்லா இப்னு குதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, எனக்காக மட்டும் அப்படின்னா இது ஒருபோதும் நடக்காது. என்னோடு கைதாகி இருக்கும் அனைத்து சகோதரர்களையும் விடுதலை செய்வதாக இருந்தால் ஒருவேளை சம்மதிக்கலாம் என்று சொன்னார். அரசன் சம்மதிக்க அனைவரும் விடுதலை செய்ய பெற்று மதீனா சென்றார்கள். செய்தி கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவின் எல்லையிலேயே வந்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்கிறார்கள். அருகில் நின்றவர்களிடம் கூறினார்கள், இங்கு குழுமியிருக்கும் எல்லோருக்கும் சொல்கிறேன், இதோ இப்னு குதாஃபாவின் தலையில் முத்தமிடுவது நம்முடைய கடமை. நானே முத்தமிட்டு தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் முத்தமிடச் சொல்லி கட்டளையிட்டாங்களாம். எந்தவித பெருமையோ சுய தம்பட்டமோ தற்பெருமையோ கொள்ளாத அமைதியடைந்த ஒரு உள்ளம் இப்படித்தான் இருக்க முடியும். நமக்குள்ள இப்ப இந்த கேள்வியை கேட்டுக்குவோம். நம்மிடம் எந்த பெருமையும் இல்லையா? எந்த சுய தம்பட்டமும் இல்லையா? தற்பெருமை இல்லையா? நான் யார் தெரியுமாங்கிற கேள்வி இல்லையா? நம்முடைய உள்ளம் அமைதியடைந்த உள்ளமாக இருக்கிறதா? இறைவனுக்காக நம் உயிரை தியாகம் செய்ய துணிந்த உள்ளமாக நம் உள்ளம் இருக்கிறதா? அகத்தாய்வு செய்வோம். வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காகவே செயல்படணும், இறைவனுக்காகவே செயல்படுங்கள், மனிதர்களுக்காக இல்லை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா நிம்மதியா இருக்க முடியும். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பெயருக்கு பிறகு மாவீரம் என்று சொல்லப்பட்ட ஹாலித் பின் வலீத் அவர்களை சொல்கிறார். மாபெரும் தளபதி, செல்லும் இடமெல்லாம் வெற்றி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ரோமர்களுக்கு எதிரான போர் மும்முரமாக இவருடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கு. திடீரென தளபதி பொறுப்பில் இருந்து இவரை நீக்கிவிட்டு அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஒரு ஓலை வருது. போர் வெற்றி பெறும் நிலை, தோல்வியும் இல்லை, இவரோ ஒரு தவறும் செய்யவில்லை, பின் ஏன் நீக்க வேண்டும்? அங்குதான் தலைமைக்கு கட்டுப்படும் பண்பாடும் இறைவனுக்காக என்ற உயர்ந்த எண்ணமும் வெளிப்படுகிறது. ஆம், செய்தி அறிந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக தளபதி பொறுப்பை விட்டுவிட்டு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்துவிட்டு பின்வரிசைக்கு வந்து சாதாரண வீரராக போர் புரிகிறார்கள். நேற்று வரை தளபதி, இன்று இதோ சாதாரண வீரர். நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஆனால் ஹாலித் பின் வலீத் அவர்களால் முடிந்தது. அவரிடமே கேட்டார்கள், உங்களால் எப்படி முடிந்தது? அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் போர் புரிவது உமருக்காக அல்ல, இறைவனுக்காக. இந்த சிந்தனை இருந்தால் மனிதனால் கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியும். வாழ்வும் நிம்மதியா வெற்றிகரமா இருக்கும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதினாவில் ஏழைகளுக்கு தானே உணவு பண்டங்களை கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆனால் சற்று வித்தியாசமான முறையில். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஏழைகளின் வீட்டு திண்ணையில் உணவு பண்டங்கள் இருக்கும். யார் கொண்டு வந்து வைத்தது என்று எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒன்றல்ல, இரண்டல்ல, 10 வருடங்கள். திடீரென ஒரு நாள் உணவு பண்டங்கள் இல்லை, ஒருவருக்கும் கிடைக்கவில்லை. அன்றுதான் ஜைனுலாபுதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அவரது உடலை குளிப்பாட்டும் போது உணவு பண்டங்களை தூக்கியதால் தோள் புஜத்தில் ஏற்பட்டிருந்த வடுவை பார்த்தபோதுதான் மக்களுக்கு தெரிந்தது, இதுவரை மதினாவில் உணவு கொடுத்தது இவர்தான் என்று. பாருங்கள், எப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே இறைவனுக்காக வாழ்வதாக உறுதி எடுத்துக் கொள்ளும் அதே வேளை அந்த எண்ணத்தை மென்மேலும் உறுதியுடன் செயல்படுத்தும் ஆற்றலை தருமாறு ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் கேட்போம். சுபஹானல்லாஹ். இறைவனை நினைவு கூறுவதை அதிகரியுங்கள் என்று இறைவனே சொல்லித் தருகிறான். அத்தியாயம் 13 வசனம் 28. அறிந்து கொள்ளுங்கள், இறைவனை நினைவு கூறுவதால் தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவனை நினைவு கூறுபவனுக்கும் நினைவு கூறாமல் இருப்பவனுக்கும் ஒரு உதாரணம் உயிருடன் இருப்பவனுக்கும் இறந்து விட்டவனுக்கும் உள்ள உதாரணம் என்று சொன்னார்கள். நம்ம இந்த உலகத்துல எதுக்கும் ஆசைப்படுறோம். ஆனா சுவனத்தை அடையக்கூடிய ஆசை எல்லாத்துக்கும் மேலா இருக்கணுங்கிறத இதை விட அழகா சொல்ல முடியாது. ஒரு முறை தோழர்களுடன் அமர்ந்திருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களில் எவராவது சொர்க்கத்திற்கு சென்றது உண்டா? அனைவரும் திகைத்தார்கள், அமைதியாக இருந்தார்கள். அங்கிருந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடனே கையை உயர்த்தியவர்களாக, இறைத்தூதரே நான் சென்றுள்ளேன் என்றார். அங்கிருந்து பக்கத்தில் இருந்து இதனை கவனித்துக் கொண்டிருந்த அவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய தலை மீது கை வைத்தவராக மகனை பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், உங்களில் எவராவது சுவனத்து நீரோடையில் நீர் அருந்தியது உண்டா? அப்போதும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பையன். இறைத்தூதரே நான் அப்படின்னு சொல்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், என் மகன் மானத்தை வாங்க போகிறான், எழுந்து செல்லாமல் இன்னும் இங்கேயே இருக்கிறானே அப்படின்னு நினைச்சார். அண்ணலாரோ மீண்டும் கேட்டார்கள், உங்களில் எவராவது சுவனத்து உணவை சுவைத்ததுண்டா? அப்போதும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இறைத்தூதரே நான் அப்படின்னு.
நம்முடன் உலகில் உயிருடன் இருக்கின்றார், இவர் மட்டும் எப்படி சுவனத்துக்கு போயிருக்க முடியும்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்துல்லாவே, உங்கள் விளக்கத்தை மக்களிடம் கூறுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் சொன்னார்கள், இறைத்தூதரே, சுவனத்தை நேரில் கண்ட செய்தியை தாங்கள் என்னிடம் கூறினீர்கள். அப்போது நானும் உங்களிடம் நுழைந்ததாகவே உணர்ந்தேன். சுவனத்து நீரோடையில் நீர் அருந்தியதை தாங்கள் குறிப்பிட்ட போது நானும் அதிலிருந்து நீர் அருந்தியதாகவே உணர்ந்தேன். சுவனத்து பழங்களை சாப்பிட்டது பற்றி நீங்கள் கூறிய போது நானும் உங்களுடன் உண்டதாகவே உணர்ந்தேன். இப்போ இந்த பேராகிராஃபை படிக்கும்போது நானும் இவற்றையெல்லாம் அடைந்ததாகவே உணர்கிறேன். கேட்கிற போது நீங்களும் இவற்றையெல்லாம் அடைந்ததாகவே உணருங்கள். பரிபூர்ணமாக இதற்கு ஆசைப்படுவோம். அப்படி உணர்கிற போது நிச்சயமாக இறைவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், நமக்கு சொர்க்கத்தை சிறப்பாக தருவான், அந்த நசீபை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். உள்ளன்போடு உரையாடுங்கள் அப்படிங்கிற தலைப்பு. அன்னலாரின் அழகிய நடைமுறை என்ன தெரியுமா? யாருக்காவது எதையாவது உபதேசிக்க விரும்பினால் முதலில் ஒரு புன்முறுவல் அல்லது அன்பை வெளிப்படுத்தும் முகமாக ஏதாவது ஒரு செயல், அதற்கு பின்னர் தான் உபதேசம். வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு நம்மை போல நேரடியாக போட்டு உடைப்பது நபிகளாரின் பாணி அல்ல. மதினாவில் ஒரு பாதையினூடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்னும் நபித்தோழரை கண்டார்கள். அப்போது அவருக்கு வயது 19. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன் கை விரல்களுடன் முஆதின் கை விரல்களை கோர்த்தார்கள். பின்னர் இருவரும் இணைந்து ஒன்றாக நடக்கத் தொடங்கினார்கள். சற்று நேரம் சென்ற பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதை அழைத்தார்கள். முஆத், இதோ இருக்கிறேன் இறை தூதர் அவர்களே. முஆத், உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இறைவா, உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி கூறுவதற்கும் நல்ல முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று கூற மறந்து விடாதே. இன்று உலகம் முழுவதும் அநேக முஸ்லிம்கள் பள்ளிவாசல்களிலும் வீடுகளிலும் தொழுகையை முடித்த பின் இதை ஓதுவதை காணலாம். எப்படி? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்திற்கு இதை கற்றுக் கொடுத்தார்கள். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையை தம் கையோடு பிணைத்து உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்று கூறிய அந்த அன்பான வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்க விரும்பினாங்க, அதை எவ்வளோ அன்பா சொல்லிக் கொடுத்தாங்க, காலத்துக்கும் மறக்க முடியாத மாதிரி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ஆத்தென்டிக்கான விஷயங்கள் இவங்க சொன்னா அது சரி அப்படிங்கிற மாதிரி நான் அதிகமாக படிக்கக்கூடிய ஹதீதுகள் நிறைந்த பக்கங்கள் இவருடையது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்தின் ஞான கடல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் போது இவருக்கு வயது 13. நபிகளாரை முதலில் சந்திக்கும் போது ஏறக்குறைய 10 வயது இருக்கலாம். அவரிடமுள்ள புத்திசாலித்தனத்தையும் நுண் அறிவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொண்டு ஒரு நாள் தன்னை நோக்கி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போது தன்னுடைய இரு கைகளையும் விரித்து அணைத்து தம்முடன் சேர்த்து கட்டிக்கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பின்னர் அவரின் காதருகே மெதுவாக தம் வாயை கொண்டு போய், இறைவா, இவருக்கு மார்க்க ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, இவரை ஞானமுடையோராக ஆக்குவாயாக என்று 2 தடவை பிரார்த்தித்தார்கள். ஏன் இந்த ஆரத்தழுவல்? ஏன் இப்படி ரகசிய பிரார்த்தனை? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள், போய் மார்க்க ஞானத்தை தேடு, ஞானியாய் மாறு என்று. ஆனால் அதை அறிவுரையாக இல்லாமல் பிரார்த்தனையாக செய்கிறார்கள், அதுவும் காதருகே ரகசியமாய். ஆனால் அதற்கு முன்னால் நபிகளார் செய்த அரவணைப்பு தான் அன்பெனும் மொழி. பிற்காலத்தில் உண்மையிலேயே மிகப்பெரிய ஞானியாய் விளங்கினார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கைகோர்த்து கொண்டு நடந்து செய்தியை சொல்லி இதை செய் என்று சொன்னதும், கைகளை நீட்டி அணைத்து இறுக கட்டி கொண்டு காதருகே ரகசியமாய் பிரார்த்தனை செய்து அன்பை வெளிப்படுத்தி இதை செய் என்று சொன்னதும் இத்தனை அழகான விஷயங்கள். ஊர் பிள்ளைகளை விடுங்க, நம்ம பிள்ளைகள்கிட்ட முதல்ல நம்ம இப்படி சொல்றோமாங்கிற கேள்வி. மனுஷனுக்கு எல்லாமே அவசரமும் கோபமா போய்கிட்டு இருக்கு. சொல்லுவோம், நம்ம பிள்ளைகள்கிட்டையும் கைகோர்த்து, சமூகத்தின் பிள்ளைகளிடமும் கைகோர்த்து, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை ஆறத் தழுவி அன்போடு சொல்லுவோம், இதை செய்யுங்கள், ஞானியாய் மாறுங்கள் என்று. இவ்வளோ அழகான விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ். நிபந்தனையற்ற அன்பு செலுத்துங்கள், இது டாபிக். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். அப்போது அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார். எங்களோடு இருந்த ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொன்னாங்க, இறைத்தூதர் அவர்களே, இதோ செல்கின்றாரே, இவரை எனக்கு மிகவும் பிடிக்கும். உடனே நபிகளார் சொன்னாங்க, அப்படின்னா உடனே எந்திரிச்சு போய் அதை அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அவரும் எழுந்து சென்று அவரிடம், இறைவனுக்காக உங்களை நான் அதிகம் நேசிக்கிறேன் என்று சொன்னார். அந்த நபரும், இறைவனுக்காக எனக்கும் உங்களை பிடிக்கும் என்று சொன்னார். பிறரிடம் அன்பை வெளிப்படுத்துமாறு நபிகளார் கூறியதுடன் மட்டுமல்ல, தானே அவ்வாறே வாழ்ந்து காட்டினார்கள்.
தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து பல வருடங்கள் கடந்த பின்னரும் மனைவியை எவ்வளவு தூரம் நேசித்துள்ளார்கள் என்பதை வெளிப்படுத்தும் போது இப்படி சொல்வார்கள், கதீஜாவின் நேசம் இறைவன் எனக்கு தந்த ஓர் அருள். சுப்ஹானல்லாஹ். மனைவியை நேசிப்பதை கூட வெளிப்படுத்த தயங்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனை. இறந்து போன தன்னுடைய மனைவியிடம் ஒரு தடவை கூட நான் மனம் விட்டு பேசலையே, அன்பாக நடந்து கொள்ளலையே, அவளை நான் நேசிப்பதாக சொல்லவே இல்லையே, இறந்த பின் காலம் கடந்து விட்டதே என்று குமுறிய ஒரு அரசியல் தலைவருடைய கண்ணீர் கடிதத்தை சமீபத்தில் படிக்க நேர்ந்தது. அக்கடிதத்தில் என்னை போன்று யாரும் எடுக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் வேறு இருந்தது. படித்து முடித்ததும் வியப்பாகத்தான் இருந்தது. ஏன் இப்படி? மனைவியிடம் கூட அன்பை வெளிப்படுத்த முடியாதவர்கள் வேறு யாரிடம்தான் அன்பை வெளிப்படுத்தி இருப்பார்கள்? உலகில் என்ன நிம்மதியை அடைந்திருப்பார்கள்? இந்த கேள்வி இன்னைக்கு எல்லா கணவன்மார்களுக்குமானது. மனைவியிடம் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாங்களா? அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களா? இல்ல நடிக்கிறாங்களா? நடிக்கவாது செய்றாங்களா? இந்த கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு வருதே. பிரச்சனைகளுக்கான பேப்பர்ஸ், உதவி கேட்டு வரக்கூடிய கைவிடப்பட்ட பெண்கள். இந்த கேள்வியை அவர்களின் சார்பாக இந்த மன்றத்தில் முன்வைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், உதவும் கரங்களாக மாறுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட நானே முன்னுரிமை பெற்றவன். ஆகவே நம்பிக்கையாளர்களில் யாராவது வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் மரணமடைந்தால் அதனை அடைக்கும் பொறுப்பு என்னுடையது. ஆதரவற்ற நிலையில் எவராவது விடப்பட்டால் அவர்கள் என்னிடம் வரட்டும், நானே அவர்களுக்கு பொறுப்புதாரி. இந்த வார்த்தையை படிக்கும்போது கண்ணீரை தடுக்க முடியல. நாங்களும் இந்த வீதியில் ஒரு நாள் ஆதரவற்று விடப்பட்டோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு. ஆனால் நாங்கள் போய் பார்க்கறதுக்கோ எங்களுக்கு ஆதரவு தர்றதுக்கோ இந்த உலகத்துல ரசூல்லாவை நேரடியா பார்க்க முடியல. ஆனால் அவர்களுடைய தியாக வாழ்க்கையை பிடித்து கொண்டு நாங்கள் கடந்து வந்தோம். எத்தனையோ சகோதர சகோதரிகள் எங்களுக்கு பொறுப்பை ஏற்றார்கள். அவங்களுக்காக எல்லாத்துக்காகவும் துவா செய்கிற இந்த தருணத்துல இப்படி ரசூல்லா சொல்லியிருக்காங்க கஷ்டப்படுற ஆதரவற்ற முஹ்மீன்களை பற்றி. சத்தியத்தை தேடி பாரசீக நாட்டிலிருந்து புறப்பட்ட சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரேபிய மண்ணில் அடிமையாக விற்கப்படுகிறார். மதினத்து யூதன் ஒருவனிடம் கொத்தடிமையாக காலம் கடத்துகிறார். நபிகளாரை குறித்து ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரின் மதீனத்து வருகை அறிந்து கொண்டு அவர்களை காண ஓடோடி வர்றாங்க. எந்த இறை தூதரை நேரில் சந்திக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களும் துடியாய் துடித்தாரோ, தாங்க முடியாத இன்னல்களை தாங்கி கொண்டாரோ, அந்த இறை தூதருக்கு முன்னால் கண்ணில் கண்ணீரோடு அமர்கிறார் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். தான் இஸ்லாத்தை ஏற்ற விபரத்தை தன்னுடைய எஜமானிடம் கூறும்போது கடுமையான கோபம், கடுமையான சிரமங்கள் கொடுக்குறாங்க. மதீனத்து வீதிகளில் சுதந்திரமாக எல்லாரும் உலா வரும்போது சல்மான் அவர்கள் கொத்தடிமையாய் யூதனின் வதைச்சிறைக்குள் அவதிப்பட்டார்கள். ஒரு நாள் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சல்மான், விடுதலை பத்திரம் எழுதுங்கள், உமது எஜமானன் கேட்கும் தொகையை கொடுத்து விடலாம். எஜமானிடம் விவரம் கூறிய போது 40 ஊக்கிய தங்கம் மற்றும் 300 பேரித்த மரங்கள் தரணும். மரங்களை, அந்த கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும். ஒன்று கூட பழுதாகாமல் அனைத்து கன்றுகளும் வளர வேண்டும். பிறகுதான் முழுமையான விடுதலை. இதுதான் நிபந்தனைன்னு சொல்றான் அந்த யூதன். நிபந்தனைகளை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடம் சொன்னார்கள், உங்கள் சகோதரருக்கு உதவுங்கள். ஒவ்வொரு தோழரும் தோட்டங்கள்ல இருந்து பேரித்த கன்றுகளை கொண்டு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்மான், தோண்டப்படும் குழிகளில் இவற்றை நானே என் கையால் நடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழி தோண்ட, தோழர்கள் உதவி செய்ய, ஒவ்வொரு கன்றாக நபிகளார் தம்முடைய கைகளால் நட ஆரம்பித்தார்கள். எதுவும் பழுதாகாமல் எல்லாமே செழிப்பா வளரத் தொடங்கியது. சொல்லவும் வேண்டுமா, எப்பேற்பட்ட கை! வெளிச்சத்தின் கை, கருணையின் கை, பாசத்தின் கை, தியாகத்தின் கை, அன்பின் கை, உம்மத்துக்களுக்கு நலவை நாடி கண்ணீர் சிந்திய உள்ளத்தின் கை. சொல்லவும் வேண்டுமா, கன்றுகள் செழித்து வளர்ந்தன. மற்றொரு நிபந்தனையான தங்கத்திற்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்? அந்த நாளும் வந்தது. நபிகளார் ஒரு போரில் தனக்கு பங்காக கிடைத்த முழு தொகையையும் சல்மான் அவர்களிடம் கொடுத்து விடுதலை பெறுமாறு கூறினார். விடுதலை பெற்ற சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு வரை இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையே இருந்தார்கள். நிம்மதியை நிரந்தரமாக பெறுவதற்கு நபிகளார் நமக்கு காட்டிய மாபெரும் வழிகாட்டல் இது. தானாக தேடி போய் உதவி செய்யாட்டி கூட கிடைக்கும் சந்தர்ப்பங்களின் போது, கண்ணால் பார்ப்போம், கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களின் போது ஏழைகளுக்கு உதவ வேண்டும்
இந்த எண்ணம் இருந்தாலே போதும், நமக்கு நிம்மதி வசப்படும். உதவும் கரங்களாக மாற்றுங்கள். ஒரு நாள் மதியான நேரம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் நபிகளார்ட்ட ஏழ்மை நிலையிலிருந்து அவங்களோட கோலத்தை பார்த்தாலே கஷ்டமா இருந்துச்சு. ரசூல்லாட்ட உதவி கேட்டாங்க. முழுமையான ஆடைகள் இல்லை, கிட்டத்தட்ட அரை நிர்வாண நிலையில இருந்தாங்க. இந்த நிலைமையை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க முடியாத துன்பம் கொண்டாங்க. தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தொழுகைக்கான அழைப்பொலி கொடுக்குமாறு சொன்னாங்க. அதற்கு பிறகு மக்கள் கூடின பிறகு அங்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை கல் நெஞ்சையும் கரைக்கக்கூடியதாக இருந்தது. அந்த உரையில் ரசூல்லா சொன்னாங்க, இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கள். மனிதர்களாகி நீங்கள் அனைவரும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஆகவே நீங்கள் செய்யும் அனைத்து உதவிகளும் மறுமைக்கான உங்களுடைய சேமிப்பு. திருக்குரான்ல அத்தியாயம் 4 வசனம் 1, அத்தியாயம் 59 வசனம் 18 ஆகிய வசனங்களை ஓதி தனது உரையை தொடர்ந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவுக்கு காசு, பணம், ஆடைகள், கோதுமை, பார்லி எல்லாவற்றையும் தர்மம் செய்யுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். பேரித்தம்பளத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்யுங்கள், இவர்களுக்கு உதவுங்கள் என்று சொன்னார்கள். உரை முடிந்ததும் ஒவ்வொரு தோழரும் தங்களுடைய வீட்டுக்கு வேகமாய் சென்று தங்களிடம் இருந்த உணவுப் பொருட்களையும் ஆடைகளையும் கொண்டு வந்து மஸ்ஜிதுன் நபவி என்னும் மதீனத்து பள்ளிவாசலில் குவிக்க தொடங்கினார்கள். அதை பார்த்த நபிகளாரின் முகம் கவலை மாறி அகலவனாய் ஒளிர்ந்தது. அந்த பொருட்கள் மூலம் அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு முழுமையான உதவிகள் கிடைச்சது. ஏழை எளியோருக்கு உணவளிக்குமாறும் உதவிகள் செய்ய தூண்டுமாறும் சொல்வது வெறுமனை நிம்மதி பெறுவதற்கு மட்டுமல்ல, நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்றப்படுவதற்கும் என்பது இங்கு எத்தனை பெரிய படிப்பினை. அத்தியாயம் 69 வசனம் 34 அல்லாஹ் சொல்றான், ஏழை எளியோருக்கு உணவளிக்கும்படி தூண்டாமலும் இருந்தான் நரகத்தை சேர்ந்தவன். ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம், உணவு கொடுக்க சொல்லி தூண்டுவோம் என்ற குர்ஆனுடைய மந்திரத்தை கையில் எடுத்து இந்த 4 வருடமாக பசியாற்றுவோம் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். வார வாரம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. அல்ல ரஹ்மான் இதை பொருந்திக் கொள்வானாக. இன்னும் அதிகமான பேர் மக்களுக்கு உணவு கொடுக்கவும் உதவிகள் செய்யவும் பாக்கியத்தை தருவானாக. எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக் சொர்க்கம். சுவனத்தை இலக்காக கொள்ளுங்கள். சுவனத்தை பெற்றுக்கொள்ள எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருந்தார்கள் நபித்தோழர்கள். நாமோ உலக இன்பங்களை பெற மட்டும் எதையும் இழக்க தயாராக இருக்கிறோம். ஆயினும் மறுமை சுவனமும் வேண்டும், இங்கு நிம்மதியும் வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒன்றை இழந்தால் மட்டும்தான் மற்றொன்றை பெற முடியும் என்ற அடிப்படை விஷயத்தை கூட மறந்து வாழ்கிறோம். இங்கே எதையாவது இழந்தாதான் மறுமையில பெற முடியுங்கிறது அசைக்க முடியாத ஃபார்முலாவா இருக்கு பார்த்தீங்களா? சுபஹானல்லாஹ். இந்த டெக்னிக்கை தெரிஞ்சதுனாலதான் நபித்தோழர்கள் இம்மையில எதையும் இழப்போம், இப்படியாவது மறுமையில சொர்க்கத்தை அடைஞ்சிருவோம்னு காத்திருந்தாங்க. இதுல ஒருத்தவங்க தான் சுஹைப் அர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஏழையான நபித்தோழர், ரோம் தேசத்தை சேர்ந்தவர்கள். மக்காவுக்கு வியாபாரம் செஞ்சு பெரிய செல்வந்தர் ஆயிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றாங்க. வியாபாரம் செல்வச் செழிப்போடு நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஹிஜ்ரத் செஞ்சு நாடு துரத்தல் நடைபெறுகிறது. சம்பாதித்த மொத்த செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு மதினாவுக்கு புறப்பட தயாராகிறார். செல்வத்தின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு தெரியல, ஆனால் அவற்றை சுமக்க 15 ஒட்டகங்கள் தேவைப்பட்டது. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதினாவுக்கு புறப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி மக்கத்து குறைஷிகளுக்கு தெரிய வந்த போது எல்லாரும் பின்னாடி அவரை போக விடாம தடுத்தாங்க. தடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க சம்பாரிச்ச எல்லா சொத்தையும் இங்க விட்டுட்டு நீங்க போறதுன்னா போகலாம், அப்படி இல்லைன்னா உங்களை போக விட முடியாது, அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்ப என்னோட எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டா என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு. ஆமா விட்டுருவோம் அப்படின்னோடனே 15 ஒட்டகங்களில் இருந்த அத்தனை செல்வங்களையும் விட்டுவிட்டு, இத்தனை ஆண்டுகளாய் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் செல்வங்களையும் விட்டுவிட்டு கிளம்ப தயாராகிறாங்க. அப்போது போக முடியாதுங்கிறாங்க குறைஷிகள். ஏன்னு கேட்கும்போது, ஒட்டகத்தை எடுத்துட்டு போறீங்க, இந்த ஒட்டகமும் இங்க சம்பாரிச்ச சொத்து தானே, அதையும் விட்டுட்டு போங்க. ஒட்டகத்தையும் விட்டு கிளம்புகிறார். போக முடியாது என்று தடுக்கிறார்கள். ஏன்? நீங்க போட்டிருக்க விலை உயர்ந்த ஆடை, அதுவும் இங்க சம்பாரிச்சது தானே. ஆடையையும் துறந்து விட்டு மதினமா நகர் நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெரிய செல்வந்தராக மக்காவில் இருந்தவங்க அணிந்திருந்த ஆடையை கூட துறந்து விட்டு 5 நிமிட நேரத்தில் அனைத்தையும் இழந்து, ஐயோ இழந்து விட்டோமே என்ற எந்தவித கவலையும் இன்றி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறோம் என்ற ஆசையில் உதடுகளில் புன்னகையை தேக்கியவராக மதினாவை நோக்கி வேகமாக நடக்கிறார். அவருடைய காலடிகள் மட்டுமே மதினாவை நோக்கியதாக இருந்தது, ஆனால் சிந்தனையெல்லாம் சுவனத்தை அடைவதாக இருந்தது. என்ன பரிசு கிடைத்தது தெரியுமா இந்த தியாகத்திற்கு? மதினாவின் எல்லையை அடைந்ததும் அங்கே அவரை வரவேற்க இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகையோடு காத்து நின்றார்கள்.
இந்த செய்தியை படிப்பதற்கும் மனக்கண்ணால் பார்ப்பதற்கும் ரசூலின் புன்னகையோடு கூடிய அந்த வரவேற்பை உள்ளத்தால் உணர்வதற்கும் என்ன தவம் செய்தோம். யா அல்லாஹ், எங்களுக்கு உண்மையிலேயே இந்த பெரும் பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக. ஆமீன். அப்படி வரவேற்று நிற்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுஹைப் வெற்றிகரமான வியாபாரம், லாபகரமான வணிகம் என்று சொல்லி உற்சாகம் ஊட்டினார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாத்தையும் இழந்து விட்டு வந்திருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த செல்வத்தை, நம்மோட பாஷையில சொல்லணும்னா அனைத்தையும் இழந்து ஓட்டாண்டியாக நிற்கிறாங்க. ஆனால் நபிகளார் என்ன சொன்னார்கள்? லாபகரமான வியாபாரம் என்று சொல்கிறாங்கன்னா, வியாபாரத்தின் மூலம் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை விற்றார், எதை வாங்கினார்? ஆம், தனது முழு சொத்தையும் கொடுத்து அவர் சுவனத்தை வாங்கிவிட்டார். அதைத்தான் வெற்றிகரமான வியாபாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சிந்தனை தெளிவு நம்மிடம் இருந்தால் ஒருபோதும் நிம்மதியை இழக்க மாட்டோம். இழந்தது இறைவனுக்காக என்றால் அதைவிட சிறந்த ஒன்றை அதே இறைவன் தருவான் என்ற உறுதி இருந்தால் எது வந்த போதும் ஒருபோதும் கலங்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு அழகான சம்பவம் சொல்லப்படுது. ரசூல்லா மக்கால இருந்து மதினாவுக்கு வரணும். இப்படி மதினாவுக்கு வரும்போது ஒரு உத்தரவாதம் அந்த மக்கள்கிட்ட கேட்கப்படுது. என்ன உத்தரவாதம் அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சுகத்திலும் சோகத்திலும் என் பேச்சுக்கு நீங்கள் கட்டுப்படணும். சிரமத்திலும் இலகுவிலும் இறைப்பாதையில் செலவு செய்யணும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். யாருடைய பழிச்சொல்லுக்கும் செவிசாய்க்காமல் இறைவனுக்காக மட்டுமே பணி செய்யணும். உங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் எதிரிகளிடமிருந்து எப்படி காப்பாற்றுவீர்களோ அப்படியே எங்களையும் காப்பாற்ற வேண்டும். கேட்பதற்கு லேசா தோன்றினாலும் மிகவும் கடினமான நிபந்தனைகள். ஆனாலும் அன்சாரிகள் இதை குறித்து கவலைப்படவில்லை. அவர்களுடைய கவலையெல்லாம் இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான். இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை பற்றி கேட்டபோது சொன்னார்கள், இந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அண்ணல் நபி அவர்கள் சொன்னார்கள், சுவனத்தை தவிர வேறு எதையும் என்னால் வாக்களிக்க முடியாது, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். உடனே அன்சாரிகள் அனைவரும் ரசூலுல்லாவின் கைமேல் கை வைத்து வாக்கு தரார்கள், அத்தனை நிபந்தனையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இந்த நிகழ்வின் போதுதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். உண்மையாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் உடைமைகளையும் சுவனத்திற்கு பகரமாய் விலைக்கு வாங்கி கொண்டான். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லகுமுல் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையோட பாதையவே மாத்தி அந்த மதீனத்து பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியில நின்று அழுது கேட்டபோது, குர்ஆனை திறந்தபோது இறைவன் இந்த வசனத்தை எனக்கு தந்தான். அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கையே மாறிச்சு. இந்த வசனம் எனக்கு கிடைத்த பிறகு, எனக்கு கிடைப்பதற்கு முன் அப்படின்னு என்னோட வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு. அதை இன்னொரு செய்தியில நான் விளக்கி சொல்றேன். அந்த வசனம் தர்மையான ஈமானிய வசனம், இவ்வளவு முக்கியமான ஒரு வசனம் இந்த சமயத்துல தான் இறங்குச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு நாளும் பொழுது விடிந்ததிலிருந்து பொழுது சாயும் வரைக்கும் இந்த பூமி பந்தில எண்ணற்ற கொடுக்கல் வாங்கல், வணிக ஒப்பந்தங்கள், வியாபார நடவடிக்கைகள் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த கொடுக்கல் வாங்கல்களில் இரு தரப்பிலும் மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அன்சாரிகள் இங்கு செஞ்ச ஒப்பந்தம் மனிதர்களிடையே நடந்த ஒப்பந்தம் இல்லை, அல்லாவுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையே ஒப்பந்தத்தை நடத்தி கொண்டார்கள். படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கும் இடையே ஒப்பந்தத்தை நடத்தி கொண்டார்கள். ஒப்பற்ற ஒப்பந்தமாக இது நடந்தது. தங்களது உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாவிடம் விற்று அதற்கு பகரமாக சுவனத்தை விலைக்கு வாங்கும் இது போன்ற ஒப்பந்தம் குறித்து எங்காவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா அல்லது அறிந்திருக்கின்றோமா? ஆம், அன்சாரிகள் செய்த ஒப்பந்தம் அந்த அளவுக்கு புனிதமானது. இந்த ஒப்பந்தம் நமக்கு சொல்லும் ஒரே செய்தி இதுதான்: யார் அல்லாஹ்வுடன் இவ்வாறு ஒப்பந்தம் செய்கின்றாரோ, மேலும் அதற்கேற்ப செயலாற்றுகின்றாரோ, அவருக்கு மகத்தான கூலியும் வானம் பூமி அளவுக்கு விசாலமான சுவனமும் உண்டு. இந்த நற்செய்தி தரும் நிம்மதியை விட வேறெந்த செய்தி நமக்கு நிம்மதியை தர முடியும்? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நெஞ்சுக்கும் நிம்மதி கிடைக்கட்டும். நம்முடைய செவிக்கும் இறைவன் இந்த நன்மாராயத்தை தரட்டும். மேலான சொர்க்கத்தில் இடம் பிடிப்போம். படித்த விஷயங்களை அகத்தாய்வு செய்வோம், தெளிவடைவோம், வாழ்க்கையில் பின்பற்றுவோம். இன்ஷா அல்லாஹ் என்னை வளர்த்த புத்தகம் நாளை இன்னொரு செய்தியோடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.